ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த பிளாக் கிரேப்ஸை வச்சு நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். ஸோ பிளாக் கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி அல்வா பண்ணி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை எல்லாத்தையும் உதிர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாக் கிரேப்ஸ் காய வச்சு சாப்பிட்டுக்கலாம், ட்ரை கிரேப்ஸாகவும். இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ஜாரில் கழுவி வச்ச பழத்தை போட்டுக்கலாம். போட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதோட எசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், வடிகட்டி எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வடிகட்டுறதுல எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த விதையோட திப்பியாக வரும். நம்ம இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வடிகட்டினோம்னா நம்ம அந்த தோலெல்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. வெறும் நமக்கு சாறு மட்டும் கிடைக்கும். வடிகட்டுறதுல தோலெல்லாம் வரும் சேர்ந்து. அதனால் நான் இந்த மெத்தட் இது பண்ணுறேன். இந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதும். கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இப்போ ஒரு பேன் வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த பேனில் நம்ம எடுத்து வச்ச கிரேப் ஜூஸை சேர்த்துப்போம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துப்போம். அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண அடியில் இந்த மாதிரி கட்டி ஆகும். ஸோ அது பயப்பட தேவையில்ல. அது நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாம் கரைஞ்சிடும். நம்ம ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே இது கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துப்போம். அல்வாவுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இல்லை ஆயில் விட்டு நம்ம அல்வா பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா எடுத்து நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாக பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒரு ட்ரே மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கிண்ணனாலும் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆயில் விட்டு தேய்ச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் நட்ஸ் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. நான் ப்ளைனாக தான் பண்ணுறேன். நீங்கள் நட்ஸ் போட்டு பண்ணுங்கள்.
உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் சுற்றி வந்து இப்படி தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், தேய்ச்சி வச்சுட்ருக்கோம். இது ரெடியாக இருக்கட்டும். ஸோ இப்போ கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரேயில் எடுத்து ஊற்றுற ஸ்டேஜ் வந்துச்சு. நம்ம அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வந்து ஊற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இப்போ நம்மெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம தட்டில் வந்து அப்படியே வந்து சைடில் வந்து சைடில் வந்து நம்ம கத்தியில் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு கவுத்தோம்னா வந்துடும். இந்த மாதிரி நம்ம இப்போ பீஸ் போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அல்வாவோட கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட சாப்பிட முடியாத ஃப்ரூட்ஸில் ட்ரை பண்ணோம்னா பசங்களுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக நல்லா அல்வா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரூட்ஸில் வந்து அல்வா ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நிறைய இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.